வணக்கம். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட். நம்ம பழங்கால சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா இருக்காது. நானும் இது எடுத்து வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு இதுக்கு மேல போடலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அப்போமே நீங்க இப்ப எடுக்கிற வீடியோவை எப்ப போடுறீங்க பேக் டு ஸ்கூல் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மூச்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது போடுறது பிரச்சனை இல்லை, காப்பிரைட் வருதுன்றதானே யோசிச்சுட்டு இருக்கோம். அது நம்ம லைவ்லயே சொன்னேன் ஆக்சுவலி உங்ககிட்ட. ஓகே ட்ரை பண்ணி பாப்போம். பாக்குறதுக்கு நாங்க ஓகே தான். இப்ப போய் பார்த்தாலே இருக்காது. ஐ மீன் பேக் டு ஸ்கூல் 1 சீசன் 1 வந்து இருக்காது. அது போடுறது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. டைம் அவங்க உடனே எப்படியும் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் வேஸ்ட். அது வேற ஏதாவது சீரிஸ் சஜஸ்ட் பண்ணா பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் போடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கூடிய சீக்கிரம். ஒரு சாமே, ரெண்டு சாமே, மூணு சாமே, நாலு சாமே, அஞ்சு சாமே, ஆறு சாமே. சிவம் துபே நல்லா அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்காது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ரிவர்ஸ் யூனோ ஆகுதான்னு பார்ப்போம். ஆனா இப்ப நான் ரிவர்ஸ் யூனோன்னு சொல்லிட்டேனே, அப்ப ஆகாம போயிடுச்சுன்னா யாரும் கண்டுக்காதீங்க. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த வீடியோ வந்து ஒரு கேம் பிளே வீடியோ. இந்த கேம் பேர் லெவல் டெவில். இது வந்து ஒரு ட்ரோல் கேம், அவ்வளோதான் எனக்கே தெரியும். லெவல் டெவில் நாட் அ ட்ரோல் கேம் அப்படின்ற வேற போட்டிருக்கான் டிஸ்கிரிப்ஷன். ஏ நைஸ் பிளசன்ட் கேம் வித் நோ சர்ப்ரைசஸ், 80 levels that make you happy, guaranteed good feelings after playing, everyone loves the ending. பார்ப்போம் என்ன வச்சிருக்காங்க. ரேஜ் வீடியோவா மாறாம இருந்தா ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோக்கு வந்த கிரிட்டிசிசம்க்கும் சில விஷயங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது வந்து இந்த டைம் ஸ்டாம்பில் வரும். ஸோ வந்து மறக்காம அந்த பார்ட்டை பார்த்துருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே நவ். ஓகே, பார்க்க சிம்பிளாக இருக்கு. அதுதான் வீடியோ பார்க்க வைக்க. இது எனக்கு தெரியும். ஸோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஓவர். இங்க எங்க குழி போட்டுருக்கான்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, அவன் போடுறான்ல, புரிய நினைக்கிறேன். ஓகே, இங்க ஒரு குழி, இங்க ஒரு குழி. ஓகே, அப்படியா விஷயம்? நடுவுலயே குதிக்கணும். அவ்வளோதாங்க. இது ஆக்சுவலாக லெவல் 1. லெவல் 1 சப்பிரிவு 4வது கேம் இது என்ன நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. என்னப்பா, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் குதிச்சுட்டு வேகமா விளையாட முடியும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. என்னடா பிரிக்கிற? ஓடு 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 ஓடு. அவ்வளோதான், ஈஸி. 5 லெவல் முடிச்சோம். அதாவது லெவல் 1 முடிஞ்சிருக்கு. இப்போ லெவல் 2 போகிறோம். மொத்தம் எவ்வளோ லெவல் இருக்கு? 16 லெவல் இருக்கு மொத்தம். 16 பெற்று பெருவாலும் வாழ்க பிட்ஸா இருக்கு. அடுத்த லெவல் போவோமா? ஸ்பைக்ஸ். ஓகே, லுக்ஸ் பிரிட்டி சிம்பிள். பறக்குமா? ஏப்ரல் ஃபூல். வேணா, அவ்வளோதான். ஓகே, இப்போ லெவல் மாற்றிட்டாங்க. இப்போ வேற இடத்துல கொடுக்குறான். இது தள்ளுறானா? வெடிக்கிற. ஓகே, இது ஜஸ்ட் கிட்ட வரான். தூரம் நினைக்கிறேன். அந்த வீடியோ நடந்தது. இன்ஃபினிட்டி ஆரா. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருப்பான்னா, இங்கிட்டு குதிச்சா இது வந்து மாறிடும். இப்போ பாருங்க, இங்கிட்டு குதிக்கிறேன், இங்கே வந்துடும் பாருங்க. தெரியும்டா. இப்போ நீ சப்ளை ஆயிட்ட. எப்படி பிரெடிக்ட் பண்ண பாத்தியா? அப்ப இங்க வச்சிருக்காம இது நான் பிரெடிக்ட் பண்ணேன். இப்போ வந்து இங்க வந்துட்டு ஓடிட்டு இதெல்லாம் பிரெடிக்ட் பண்ணல. பின்னாடி போயிட்டு வந்து குதிக்கணும். ஓகே, புரிஞ்சிருச்சு. குதிச்சுட்டு ஓடு 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 வந்து குதி. ஓடு 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 ஓடு. அவ்வளோதாங்க. மறுபடியும் இப்போ அடுத்த லெவல் படிக்கட்டா கொடுத்துருக்கான். என்னப்பா? ஓகே, அப்ப ஈஸி தான். நல்ல ஐடியாவா இருக்கு, புதுசா இருக்கு கேம். ஜஸ்ட் மிஸ். என்னங்க இப்படி போக சொல்றாங்க? இங்கிட்ட என்ன ஓட்டை எது கொடுத்துருக்கான்?
ஓடு 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 ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஓடு 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 It was at this moment that he knew he fucked up. ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் இங்கிட்டு அப்புறம் அங்கிட்டு ரைட் அப்புறம் ஃபுல்லா ஓட வேண்டியதான் அதான் லெவல் 2 முடிஞ்சிருச்சு அடுத்து நல்லா இருக்கு கேம் நல்லா இருக்கு சிம்பிளா தான் இருக்கு நாளைக்கு ஆபீஸ்ல போய் விளையாடுவீங்க தானே சூப்பர் விளையாடலாம் மாட்டேன் விளையாட மண்டை கஞ்சிரும் என்னமா பண்றீங்க பார்க்கலாம் வேணா முளைக்குது தள்ளுது ஓ இப்ப புரியுது புஷ் பண்றாங்கல்ல ஆஹா அவ்வளவுதானே அவ்வளவுதான் ஈஸி இப்போ நான் தெரிஞ்ச லெஃப்ட் சைடுல இருந்து வருவான் ரியாக்ஷன் நல்லா இருக்கு ஓகே ஜஸ்ட் செக்கிங் ஓகே ஓகே என்னங்க இது கீழே இருந்து மேல வருமோ என்னடா நடக்குது நோட்ல போயிட்டாரு இல்ல ஓகே இப்போ என்னடா மொத்தமா வரீங்க எப்படி இது தாண்டி போறது கரெக்டா போய் நிக்கணும் கீழே விழுகணும் கீழே இல்ல மேத்திங் இது எப்படி என்னடா பண்ற நிக்கில வெயிட் பண்ணோம் அது அங்கேயே நின்னுருது இல்ல ஓ இப்ப கிட்ட வந்துட்டோம் இப்ப குதிக்கலாம்னு நினைக்கிறேன் வேற வழியே இல்லையே ஜம்ப் பண்ணிட்டு நிக்கணும்னு நினைக்கிறேன் சும்மா ஓ அப்படி புஷ் முடிஞ்சிருச்சு 3 லெவல் முடிஞ்சிருச்சு காயின்ஸ் இப்போ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் சிம்பிள் ரியாக்ஷன் பாருங்க ஓகே போக முடியல ஏன் ஓஹோ எவ்வளோ ஈஸியாக கொடுக்கலாம் அதானே நேராக போய் குதிக்கணும் நேரா போகணும் அவ்வளோதான் இது என்னது எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த காயின் இடத்துல ஏதாச்சும் இன்விசிபிளாக வச்சுருப்பான் பாருங்க இங்கே குதிக்கிறேன்னா எப்படி கரெக்டாக குதிக்கணும் எப்படி ஓ இன்விசிபிளா நரம்பெல்லாம் வலிக்குது இல்லன்னா தலைவலி வந்துரும் ஆமா அப்பா இப்ப காயின் பின்னாடி எடுப்போமா தெரியும்டா தெரியும் காயில படக்கூடாது அவசரப்பட்டு போயிட்டீங்களே ஏன் கீழே விழுந்தாருன்னா செவத்துல போய் இடிச்சுட்டான் இல்ல அங்க லெவல் 4 லெவல் 5 குள்ள போய்டும் கண்ட்ரோல்ஸ் எங்க ரைட் அமுக்குனா லெஃப்ட் போறாங்க போச்சு போச்சு நல்ல கேமா இருக்குப்பா யாரு பண்ணாங்க குதிக்கிறது ஒரே பட்டன் தான் ஓ ஆமா ஆமா இங்கிட்ட அமுக்கணும்ல மறந்துட்டேன் ஓகே இது குழந்தைங்க விளையாடலாம் ஏப்ரல் ஃபூல் என்னடா நீ ஜம்ப் அமுக்குனா இது ஜம்ப் ஆகுதுங்க என்னென்ன பண்றாங்க என்னென்ன லோலாயுதனம் பண்றாங்க பாருங்க அத ஜம்ப் அழுத்திட்டு நம்ம போறோம் ஏப்ரல் ஃபூல் நல்லா பண்ணிருக்காங்க கேம் இது என்னது இல்ல இப்போ கண்ட்ரோல்ஸ் கரெக்டா இருக்கு ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்றான் இப்போ என்னது இது என்னப்பா எவ்வளவு பெருசா ஜம்ப் பண்ற இப்போ இங்க கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணணும் கரெக்டா அவ்வளோதான் ஈஸி ஓ இப்போ மறுபடியும் கண்ட்ரோல்ஸை மாற்றிட்டான் என்ன சவுண்டு மட்டும் வருது
அதாவது இங்கிட்டு குதிச்சோடனே கண்ட்ரோல்ஸை மாற்றி விட்டுறான் மறுபடியும். ஸோ குதிச்சு மாற்றணும். ஐயோ ஓகே வந்து ரைட்டு போகிறான். இப்போ மறுபடியும் மாற்றுறான். இப்போ மறுபடியும் வந்து இப்போ ரைட் அமுக்குனா ரைட்டு போவான். கரெக்டாக ரைட்டு. இப்போ மாற்றுறேன். ஓகே 5 லெவல் முடிஞ்சு. 1 2 3 4 5 முடிஞ்சு. இப்போ 6வது இது இன்ட்டு வந்து முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இது என்னப்பா? ஓகே ஓகே. ஏப்ரல் ஃபூல். We are just getting started guys. ஏப்ரல் ஃபூல். சோ இப்போ எப்படின்னா நடுவுல நிக்கணும். சமயான சம. அவ்வளவு நம்ம மைண்ட் அப்படிதான் போகும். ஓகே அடுத்த ஏய் அதுருது. இறா பதறா. இப்போ என்ன பண்ணணும்? இவனே கூட்டு போறான். ஓகே கூட்டு போயிட்டாங்க. நீ பாட்டுவான். வெயிட் பண்ணுவோம். ஏய் இங்கிட்டு வா. போகும்போது குதிச்சுட்டே போகணும் போல. ஃபாஸ்டா போதானே ஒரு வேலை. இப்ப குதி. புரிஞ்சிருச்சு. இப்போ போகும்போதே இது வேணாம். ஓகே டென்ஷன் ஆகும்ல இதெல்லாம். அதாவது நான் திருப்பி வர நேரத்துல தான் ஜம்ப் பண்ணணும். ஏய் ஜஸ்ட் மிஸ். நான் விளையாண்டா கூட எனக்கு இவ்வளவு சிரிப்பா இருக்காது. ஜம்ப் அமுக்குனேனடா. பொறுமை வந்தோனே போலாம். டேய் குதிடா டேய். ஐயோ ஒரு வீடியோ குதிக்கிற பட்டன் அமுக்குறேன். இது எதுவும் குதிக்க வச்சிருக்கானா இல்ல நான் அமுக்குற சரியா இருக்கா? இல்ல ஒரு வாட்டி பண்ணிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மாடி வயிறு வலி. ஓகே ஓ கடவுளே. ஓகே அப்படி வந்து உரிகிறது. கை பேச கேட்க மாட்டேங்குது. ஏய் ஏன்டா எவ்வளவு பதறீங்க? வயிறு வலிக்குது. Flashback. ரேஜ் வீடியோவா மாறாம இருந்தா ஓகே. தம்பி குதிக்காத தம்பி. பொறுமையா போ தம்பி. ஏன் ஸ்லைட் ஆகுற தம்பி என்னப்பா? டேய் நான் இல்ல கேக்குறேன். நண்பா கரெக்டா தான் நான் அனுக்குறேன். இப்ப எதுக்கு நீ எதுக்குடா போய் தட்டிட்டு வர? மேல குதிக்கிறா. இங்க குதிக்கிறோம். நான் எந்த குதிக்கிறேன் அப்படின்னா பிளசன்ட் கேம். யாருக்கா போன் உடைக்கணும். இந்த கேம் விளையாடுங்க. இந்த வாட்டி முடிச்சிடும் நண்பர்களே. ரொம்ப 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 இப்ப பாருங்க. அமுக்கிறேன். ஏன் குதிக்க மாட்டேற? பதில் சொல்லு. எப்பா ஏதாச்சும் போட்டுறோம். ஆமா சாமி. இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியல. என்னப்பா மறந்துட்ட? சோ நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணி போங்க போல. ஏன்டா மேல குதிக்கிற? கீழே குதிரா. வருவான் வெயிட். அப்பா லெவல் 6 முடிச்சுப்பா. ஏய் இன்னும் இருக்கா? இது என்ன பண்ணுவான்னு தெரியல. மறந்துறேன்னு நினைக்கிறேன். கடைசில போய் நின்னோம். சீரியஸா செம கேம். அப்பாடா சாமி. எதுமே தெரியும் பண்ண முடியாது. 7வது லெவல் இப்ப போறோம். ஓஹோ அப்படியா? பாத்தேலா எப்படி பிடிச்ச பார்த்தா? ஈஸி தான். அப்படியே குதிச்சுக்கிட்டே அங்க போய் மட்டும் குதிக்காம போகணும். ஈஸி
நீங்க யாரையாவது பழி வாங்கணும்னா கேமை விளையாட சொல்லுங்கப்பா. நானும் அந்த போனை தூக்கி போட்டு என்ன சேர்க்க போறியா? I didn't know that was possible. இல்ல எதுக்கு இங்க இத கொடுத்திருக்கான்? ஏப்ரல் ஃபூல். வேற லெவல் கேம்ப்பா சாமி. ஓ மனடே கீழே போயிட்டு மேலே போயிட்டு கீழே போகணும். கீழே போயிட்டு மேலே போயிட்டு மேலே போகணும். இது அப்படியே தள்ளிக்கிட்டே போவானா? சரிண்டா டேய், இது எப்படி பண்ண போறேன்னு தெரியல. அது அப்படியே நிக்க வேண்டியதுதானே? அப்பாடா அப்பா அது மூவ் ஆயிட்டே இருக்குல்ல, நம்மளும் மூவ் ஆகும். என்னங்க ஆலயத்துக்கு மேல இருக்கானா? சூப்பர்ப்பா தம்பி, சூப்பர்மேன் மாதிரி விழுகிறீங்க தம்பி. இங்க ஏதாச்சும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். குளிச்சிரு, ஏதாச்சும் வச்சிருப்பான் இவன். எதுக்கு ஒரு வாட்டி குளிச்சுட்டே போயிடுவான். ஜஸ்ட் மிஸ். அப்பாடா. ஓகே, லெவல் 7ல 5வது லெவல் இது. ஐயப்பா ஐயோ அப்பாடா. லெவல் 7 இந்த கேம் விளையாண்டா தான் சோறு வரும். லெவல் முடிச்சாதான் சோறு. உங்களுக்கு என்ன தோணுது? விரல்லாம் வலிக்குது. சோறு போட மாட்டேன்னு ஓகே, இது வந்து டெலபோர்ட் ஆகும் நினைக்கிறேன். இங்கே போட்டாங்க கரெக்டா? ஓகே, இப்போ இங்கே போட்டா எங்க போறான்னு பார்க்கணும். ஓகே ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ இங்கே பேசாம நடிக்க போயிடலாம். ஏப்ரல் ஃபூல். இப்போ ஒரு வர வெயிட் பண்ணணும். ஓஹோ, வந்து நிப்பானா இல்லை போவானா? நான் போறான். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து இவன் இங்கே அவரே சைக் ஆகுறாரு. இது மாதிரி கேம் தான் உண்மையா டென்ஷன் ஆயிருப்பா. எங்க போய் விழுகுது? ஓகே, குதிடா குதிங்க. இதையும் தள்ளி வைக்கிறான். அங்கே எதுவும் நடுவில் எதுவும் வச்சிருக்கானோ? நாட்டு பிளேயிங் கேம்ஸ் வித் மீ. டிக்கு வட்ட போட்டான்னு தெரியலையே. எப்படியும் இதுக்குள்ளதான் போட்டிருப்பான். ஸோ ஓகே, இப்போ இது வந்து இங்கிட்டு மாற வாய்ப்பு இருக்கு, அங்கிட்டு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா லெஃப்ட் போகுமா, ரைட்டு போகுமா? ரெண்டுல ஒன்று தொடுங்க. டாஸ் போட்டுடலாம். தலை விழுந்தா ரைட்டு போகும், பூ விழுந்தா லெஃப்ட் போகும். கண்டிப்பா ராகாதான் வரப்போகுது. பாருங்க நண்பர்களே, நான் ஏமாத்த மாட்டேன். என்ன இருக்கு? பூ இருக்கு. பூனா என்ன சொன்னான்? லெஃப்ட் சொன்னாமா? இப்போ லெஃப்ட்ல போகணும். ரைட்ல போக வேண்டியது இருக்குங்க. ஓகே, அவ்வளோதானப்பா. எதுவும் ட்விஸ்ட் இல்லைல்ல? ஓகே, எந்த அளவுக்கு அன்லக்கியா இருந்தா ஈஸியாக கொடுத்தாதான் எனக்கு. என்னடா என்னென்னமோ பண்ற. ஓ, போய்கிட்டே இருக்கணும். ஆனால் நடுவில் ஏதாச்சும் ட்விஸ்ட் வைப்பான், அதுவும் எனக்கு தெரியும். திடீர்னு எங்கிட்ட வச்சிருவான் பாருங்க. தெரியும் இது. ஆஹா, 1 2 3 விழுகுது, 4வது வாட்டி விழுகல. 1 2 3 4 இப்போ விழுகாது. ஓ இல்லை, இதுக்கப்புறம் விழுகாது. இங்கே இருக்கணும். பார்த்தேலா? ஓகே, முடிஞ்சிச்சு. லெவல் 8 லெவல்ஸ் கம்ப்ளீட். எனக்கு இப்போ ஒரு புதிய வகை சந்தேகம் வருகிறது நண்பர்கள். அதாவது இதை நான் இன்காக்னிட்டோ டேப்ல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கேன் எவ்வளோ நேரம். சரி, ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த கேமுக்கு வந்து மீதி ப்ராக்ரஸை முடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பார்ட் 2 இந்த வீடியோக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 36,000 லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் 2 போடுறேன். இஃப் யூ லைக் இட். ஓகே, இப்போ வந்து போன வீடியோ பற்றி சில கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்ஜி நான் வந்து நீங்கள் என்னதான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அது நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு தம்ப்நெயிலுக்காகவா எவ்வளோ பேசுகிறேன். அந்த இடத்துல எனக்கு கோவம் வந்தது காரணம் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட்
திஸ் தம்ப்நெயில். நான் அந்த வீடியோவில் அந்த தம்ப்நெயில் பற்றி மட்டும் தான் பேசினேன், மற்றதெல்லாம் நான் பேசலை மீன்ஸ் விட்டுட்டேன். பட் அந்த ஒரு தம்ப்நெயிலுக்காக மட்டும் வந்து எனக்கு அவ்வளோ கோவம் வரல. நான் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து எம்ஜி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்ணுறனால தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் பார்த்தேன், இப்போயோ போட்ட வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு சூப்பர் மார்க்கெட்ஸ் சீட் யூன்ற ஒரு வீடியோ ஒரு வருஷம் முன்னாடி வந்தது. இதுக்கு தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில் எதுக்கு வச்சாருன்னு எனக்கு தெரியல. இதை மறுபடியும் வந்து நான் அது வந்து ஐம் நாட் ஆடிங் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் டு த ஃபயர். இதை ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் கமெண்ட்டே எம்ஜி ப்ரோஸ் தம்ப்நெயில் இஸ் ஆல்சோ கிரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது கீழே ரிப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்க ஸ்குவாட் கவுண்ட்டுக்கு நீங்கள் இப்படி தம்ப்நெயில் போட்டு தான் வியூஸ் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் இப்படி மட்டமாக பண்ணுறீங்க? இதை தான் நான் சொன்னேன். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய தம்ப்நெயில்ஸ் பார்த்துருக்கேன். ஏன் வந்து இது பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, 1 year ago போட்ட தம்ப்நெயிலாக பார்த்து நான் அதை வந்து ரியாக்ட் பண்ண முடியாது. 1 year agoவும் இப்படி தான் இருக்குது, இப்போயும் இப்படி தான் இருக்குன்றனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. இது 1 year ago இல்லை, 6-7 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இது கிளிக் பைட்டுக்காக வந்து எனக்கு கோவம் வரல. இது வந்து ஒரு அப்ஜெக்டிஃபிகேஷன் மாதிரி, ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வியூஸ் புல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து அதை எப்படி கமெண்ட் பண்றாங்க பாருங்க. இதனால தான் எனக்கு அந்த இடத்துல கோவம் வந்துச்சு தவிர கிளிக் பைட்டுக்காக நான் கோவப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஹார்ம்லெஸ்ஸா ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயில் இருக்கு, அது கிளிக் பைட்டா இருக்குன்னா ஐ டோன்ட் மைண்ட் இட். பட் இது வந்து ஒரு தப்பான தம்ப்நெயிலா தான் நான் பாக்குறேன். கிளிக் பைட்டா நான் பார்க்கல, தப்பான தம்ப்நெயிலா நான் பாக்குறேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இந்த தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் சொல்றேன். நான் ஒரு நாள் என்னுடைய கமெண்ட் ஹிஸ்டரியை போய் படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது பார்ப்போம். இது வந்து என்னுடைய பர்சனல் மெயில். இதுல இருந்து சில கமெண்ட்ஸ்லாம் நான் எம்ஜினா வீடியோக்கு எப்போ சின்ன வயசுல போட்டிருந்திருக்கேன். நவம்பர் 17, 2019 வந்துட்டான் கிளிக் பைட்டுக்கு வந்துட்டான். இது நான் போட்ட கமெண்ட், எனக்கே ஞாபகம் இல்லை. நெவர் கூகுள் திஸ்னு ஏதோ ஒரு தம்ப்நெயில். இன்னொரு மஜாமான விஷயம்லாம் எம்ஜி நான் பண்ணிட்டு இருந்தார் முன்னாடி. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தம்ப்நெயில் இருக்கும், ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் வந்தோடனே தம்ப்நெயில் வந்து டீசென்ட் தம்ப்நெயிலா மாற்றிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன், அது இதை விட காமெடியாக இருந்துச்சு. ஐயோ, இதை போடலாமா இல்லையான்னு தெரியல. 17th July 2019 காசு பத்தலனா போய் பிச்சை கேவலமாக ஏமாற்றி பிழைக்காது. ஓல்டு மீ வாஸ் புல்லட்னா ஃபார் ரியல். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட், June 14, 2019 கிளிக் பைட் இஸ் ஈக்குவல் டு வியூஸ் இஸ் ஈக்குவல் டு May 10, 2019 ஸ்டாப் மேக்கிங் கிளிக் பைட் கான்டென்ட். ஐ வாஸ் யுவர் ஃபேன், loved your passion. Now clearly you are doing this for money. You are losing your fans. Bye. Bro thought he did something. இதுலேருந்து என்ன தெரியுது? நீ பற்று வைத்த நெருப்பொன்று 5 years ago போட்டிருக்கேன் இந்த கமெண்ட். நான் போட்டதே மறந்துட்டேன். ஐ திங்க் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் why I was mad. நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல நான் கோவப்பட்டது கரெக்டுன்னு. பட் ஏன் கோவப்பட்டேன்றதுக்காக நான் சொல்கிறேன். 5 வருஷம் முன்னாடி நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் வியூவராக கேட்கும்போது வந்து அவர் பதில் சொல்லலை. இப்போ நான் யூடியூபர் ஆகி அந்த கேள்வி கேட்கும்போது அவர் டக்குன்னு அதை மாற்றாதுன்றத நான் என்னுடைய சக்ஸஸாக பார்க்கல, அவருடைய இக்னரன்ஸாக பார்க்குறேன். இதனால தான் நான் கோவப்பட்டேன்றதை முதல் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கே வந்து அந்த விஷயம் வந்து மேபி ஐ குட் ஹவ் நாட் செட் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி வேறு மாதிரி இதை கன்வே பண்ணியிருக்கலான்னு ஏன்னா எனக்கே தோணுச்சு. ஸோ எஸ், இஃப் எம்ஜினா இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ எம் சாரி ஃபார் த வேர்ட்ஸ் ஐ யூஸ்ட். இனிமே போடுற தம்ப்நெயில்ஸ் வந்து பி மோர் கேர்ஃபுல் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். தம்ப்நெயில்ல இருந்து கண்டென்ட் எல்லாமே உண்மையில கோவம்லாம் இல்லை. போட்ட பிறகு அவர் வந்து உடனே நம்ம ஜனத்தை நம்ம தான் நான் பார்த்தோம். மற்றபடி அந்த வீடியோவில் எம்ஜினா பற்றி பேசின ஸ்டாண்டில் வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் ஆட் அப் பண்ணணும்னு நினச்சது என்னன்னா, ஏஜே பேரோ கண்டென்ட்டுக்கு வந்து நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அப்பானா அப்படி தான் சொல்லுவார், ஒரு அண்ணனா அப்படி தான் சொல்லுவான், ஒரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு ஹஸ்பண்டோ அப்படி தான் சொல்லுவான், பிகாஸ் ஹீ டசன்ட் வாண்ட் எனிதிங் பேட் டு ஹேப்பன் அப்படின்றது சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அப்பா, ஒரு அண்ணன், ஒரு ஹஸ்பண்ட் அதை சொல்லலாம், ஏன்னா அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. இதுதான் சொல்ல முடியும், பார்த்து போன்னு சொல்ல முடியும், மிஞ்சி போனால் பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி தர முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். பட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் 2 மில்லியன் வச்சிருக்கவனும் அது சொன்னால் அது சொல்யூஷன் ஆகிடும். ஒரு அப்பாவுக்கு, ஒரு அண்ணனுக்கு, ஒரு ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு வாய்ஸ் இருக்காது, அவனால் வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படி இல்லை. நம்ம ஏதாவது சொல்கிறோன்னா அதை கேட்கறதுக்கு 1 மில்லியன் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னும் போது அங்கே போய் நம்ம வேற விதமாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்படி நடக்கக்கூடாதுன்னு பேசலாம், நடக்காம தவிர்க்க என்ன பண்ணலான்னு பேசலாம், செல்ஃப் டிஃபென்ஸை பற்றி பேசலாம், பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை விட்டுட்டு அவருமே டிஃபென்சிவாக வந்து பேசுறது கரெக்ட் இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். இதெல்லாம் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். குட் நைட், see you later. ஆக்சுவலி நான் சொன்ன சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலி சோஷியல் மீடியான்னு வந்துட்டாலேயோ ஒரு 5 பேர் பாக்குறாங்கன்னாலுமே நம்மளுக்கு தெரியாத ஒரு 5 பேர் பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கரெக்டான ரெஸ்பான்சிவ் பர்சனா இருக்கணும், மிஸ்கைட் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்ததும் அதுதான் நான் சொன்னேன். நம்ம ஓரளவுக்கு தம்ப்நெயில் மோஸ்ட்லி நான் வந்து நம்ம எந்த வீடியோஸ் பார்க்குறோமோ அதோட தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறோம்.
இல்ல ஆக்சுவலா தம்ப்நெயிலுக்கு மட்டும் நான் சொல்ல, உள்ள போடுற கண்டென்ட்டுமே அது வந்து ஒரு ஆர்கானிக்கா இருக்கணும்ன்றத என்னோட ஜெனியூனா. அது ஆர்கானிக் தான், ஜெனியூன் டீசென்ட்டா ஆர்கானிக்கா இருக்கணும், ட்ரூவா இருக்கிறது சொல்லணும். நம்மளோட ஒப்பீனியன் சொல்றது வேற. நம்மளோட ஒப்பீனியனுமே என்னன்னா எல்லாத்துக்குமே இருக்கும், ஓகேவா? எல்லாத்துக்குமே தப்பு நடக்குதுன்னா அவங்க சைட்ல இருந்து சரி இப்படி நடந்திருக்கலாமேன்ற ஒரு 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 பாசிட்டிவ் சைடு இருந்திருக்கும், அது ஓப்பனா சொல்லணும். அப்படின்னா நீங்க அந்த கண்டென்ட்டை பத்தி பேசலாம். நான் அதுல இருக்கிறதான் திரும்பி நான் பேசுவேன்னா நீங்க அதுக்கு பேச நாங்க நியூஸ் பேப்பரோ இல்ல டிவிலயோ பார்த்து தெரிஞ்சுட்டு போவாங்க. அது நீங்க திரும்பி அதே நீங்க பேசி நீங்க ஆக்சுவலா அவரோட சேனல் வந்து அப்படிதான் இருக்கும். அவர் வந்து எதுவுமே ஓப்பன் டாக்கே பண்ண மாட்டாரு. நான் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க அதே ஒரே விஷயத்தான் திருப்பியும் பேசுவாரோட. அதுக்கு சொல்யூஷன் அவர் சொன்ன மாதிரிதான், ஜேகே சொன்ன மாதிரிதான். ஒரு இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உங்களுக்கு இத்தனை இன்ஃபுளுசர், நீங்க இத்தனை இடத்துக்கு போறீங்க பண்றீங்கன்னும் போது நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஒப்பீனியன் வைக்கல. அது வந்து யாருக்கு, எனக்கு வந்து அந்த விஷயத்துல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து கோபிநாத் இருக்காருல்ல, அவர் பண்ணுவாரு. தப்புப்பா, அது இப்படி தப்பு, நீ இப்படி பண்ணணும், இது இப்படி இந்த சைட்ல பாருன்றத அவர் சொல்லுவாரு. அது இதுதான் சொல்யூஷன். அவரு நார்மலைஸ்ல இருக்க ஒண்ணு சொல்ல மாட்டாரு. ஏன் இது இப்படியும் பாரு, இப்படியும் யோசி, இப்படியும் இருக்குல்ல, அதை பாருங்க, ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்றது அவர்கிட்ட இருக்கும். அவரோட ஸ்பீச் பாருங்க, நல்லா இருக்கும். சீரியஸா அவரோடது நல்லா இருக்கும்பா, நல்லாதான் இருக்கும். அவர் பேச பிடிக்கும், பேசுறது இல்ல. நான் என்ன சொல்றேன்ல, ஒரு இவர் சொன்ன மாதிரிதான் அவரை பேசுறது வந்து நம்மள இத்தனை பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணது இல்ல. அது மாதிரி பண்ண வைக்கிறது தான் நீங்க இன்ஃபுளுசர், புரியுதா? ஒரு விஷயத்த வந்து மாத்தி பண்ண வைக்கிறது பேர் தானே இன்ஃபுளுன்ஸ் பண்றது. ஆல்ரெடி பண்றது இன்ஃபுளுன்ஸ் கிடையாது. இவர் இதேதான் கோபிநாத் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, எல்லா இந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பண்ணப்போ வந்து பிஆர் சுந்தர் ஒருத்தர் தெரியுமா, ஃபேமஸ் ஆனவர். அவர் வந்து ஏதோ சொல்லுவாரு, அவர் பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கேயோ வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்து, ஆனா அவர் என்ன சொன்னார்னா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும்னு நினைச்சாராம். உடனே இவர் வந்து நான் பெருந்தன்மையா பண்ணு, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு நான் சொன்னேன். அவங்க அம்மா வந்து என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க டாக்டரா படிக்கணும் அது மாதிரி ஆகணும்னு நினைச்சாரு, இன்ஜினியர் ஆகணும். பட் எனக்கு என்னன்னா அவன் வந்து பிடிச்சதை பண்ணட்டும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. இவர் உடனே டக்குன்னு எனக்கு ஒரே சந்தேகம் தான், ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க இப்ப உங்களுக்கு வந்து உங்க பையன் வேலைக்கே போலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க அவர் பாத்துக்க முடியும், அந்த நேரமே நீங்க இருக்கனால சொல்றீங்க. அந்த பையன் வேலைக்கு போய் சம்பாதிச்சா மட்டும்தான் காசுன்னு ஒரு நான் இருக்கிற ஒரு ஃபேமிலியில எப்படி நீங்க வந்து உனக்கு பிடிச்சது நீ பண்ணுன்னு சொல்ல முடியும், அவனை படிக்க தேவையில்லன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் எனக்கு அது வரைக்கும் அவர் பேசுனது தோணுச்சு, கரெக்டா பேசுறாருன்னு இவருக்கு இந்த கேள்வி வச்சுக்க, அந்த கேள்வி நம்மளுக்கு தோணல. ஆக்சுவலி தோணலன்றதுல நான் அதுதான் சொல்றேன். அவர் நினைச்சிருந்தா அவர் பேசுறது கேட்டுட்டு சைலண்டா போலாம், ஓகேவா? நான் அதுதான் சொல்றேன். ஆக்சுவலா அதுதான் இன்ஃபுளுசர். ஒண்ணு தப்பு நடக்குது இல்ல தப்பா போகுதுன்னும் போது நீங்க ஆப்போசிட்டா அது அவங்களோட கருத்து, அவர் நினைச்சிருந்த கருத்து அப்புறமா கூட ஷோ முடிஞ்சோன்னு கூட போய் பேசிருக்கலாம், ஏன் சார் அப்படி சொன்னீங்கன்னு. ஆனா ஆன் தி ஸ்பாட்ல சொல்றாங்கல்ல, அதுதான் இன்ஃபுளுன்ஸ். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க நிறைய இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஓப்பனா பேசறதுக்கோ பயப்படுறாங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் நெகட்டிவா வரும். நீங்க சொல்றது நீங்க கோபிநாத் பேசுறது பாத்தீங்கன்னா யாருமே ஹர்ட் பண்ற மாதிரியே இருக்காது. ஆனா அவரோட கருத்து ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நிக்கும், யோசிக்க வைக்கும், தப்பா பேசுறவங்களை கூட யோசிக்க வைக்கும். அது மாதிரி பேசுங்க. எல்லாருக்கும் அந்த டேலண்ட் வரப்ப அது ஒரு விதமான டேலண்ட் தான் நான் சொல்லுவேன். நீ அவர் பேசுறது நிறைய வாட்டி, அதாவது 99% அவர் பேசுறது வந்து நீங்க சொல்ற தப்பு எப்படி இப்படி சொல்லுவீங்க நீங்க கேட்கற மாதிரியே இருக்காது அவர் பேசுறது. அது மேபி அவர் ரொம்ப மைண்ட்ல போட்டு நிறைய விஷயத்த ப்ராசஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த நான் ஆக்சுவலா சொல்றேன். நீங்க வந்து ஒரு இடத்துக்கு நீங்க ரீச் ஆகுறீங்கன்னும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஒர்க் அவுட் நீங்க பண்ணணும். எந்த ஒர்க் மட்டுமே பண்ண மாட்டேன், எவ்வளவு ரீச் ஆனாலும் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், அப்படியேதான் என்னோட கண்டென்ட்டோ இல்ல என்னோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் அப்படியேதான் இருக்கணும்னா அது கிடையாது இல்ல. ஒவ்வொரு லெவல் போகும்போது நம்மளுமே மெச்சூர்ட் ஆகி ஒவ்வொரு லெவல் போகணும்ல. அவரும் எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல இருந்தே அவரும் இந்த பேசல. நான் ஏன் தெரியுமா சொல்ல, எனக்கு பர்சனலா மதன் கௌரியோட சேனல் பிடிக்காது. நான் ஓப்பனாவே சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல, வன்மத்தன் இல்ல. நீங்க யோசிங்க, அவர் சொல்ற மாதிரி நானுமே எப்படி சொல்றது, லாக்டவுன் டைம்ல எல்லாம் நியூஸ் பார்க்க மாட்டேன், அவரோட சேனல் தான் போய் பார்ப்பேன். ஆக்சுவலி நான் எங்க தம்பி ஒரு சேனல் வச்சிருந்தான், நீங்க கூட கிண்டல் பண்ணி அவர் சேனல்ல இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்க அது பண்ணதே, ஓகேவா? ஆனா எனக்கு போக போக என்னாச்சுன்னா
நான் சேனல் ஒண்ணு ஓபன் பண்ணி நான் பண்ணும் போதுதான் நான் ஒரு 4-5 ரிசோர்ஸ் தேடுறேன் பாத்தீங்களா நியூஸ்க்கு, அத கூட அவர் பண்ணல. அவர் அப்படி விக்கிபீடியால இருக்கிறத அப்படியே சொல்ற மாதிரியே இருந்தது. அதனாலதான் அவர் பேர் அது. அதனாலதான் அவர் அது மாதிரி சொல்றாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கண்டென்ட் போவாதப்ப பாத்தீங்கன்னா ஒரு தம்பனேல் இருக்கும், கண்டென்ட் அது ரீச் ஆகுதுன்னும் போது வேற மாதிரி இருக்கும். ஆனா இவ்வளவு சொல்றாரு. இவரே ரீசெண்டா வந்து ஜிகேவே ஒரு வாட்டி பண்ணியிருந்தாரு சர்க்கார் கேம்னு ஒண்ணு. நம்மளும் என்னடா சர்க்கார் விஜய் போட்டோ வச்சிருக்கேன் பார்த்தா கட்சியில ஒரு கேமா. அது வந்து உங்களுக்கு ஒரு இந்த பைட்டா இருந்தது, அது வந்து எங்கேயுமே யாருமே அஃபென்ஸ் பண்ற மாதிரி இல்லல்ல. அதுதான் அவர் ஆக்சுவலா சொல்றாரு. ஜிகே நீங்க பண்ணுங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா அது மத்தவங்கள வந்து ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் அவர் சொல்றாரு. ஓகே, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது. இது என்ன வீடியோக்காக பேசணும் தெரியுமா? இப்ப எங்க போயிட்டு இருக்கு? கேமுக்காக. இப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க? கருத்து ஊசி போட்டுட்டு இருக்கீங்க. கருத்து ஊசில நீங்க வேற ஒரு வீடியோல. பாய்.